கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோபு 6வது அதிகாரம் 25வது வசனத்தின் முதல் பகுதி. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் செம்மையானதா சரியானதாக இருந்தால் அந்த வார்த்தையில ஒரு வல்லமையும் அதிகாரமும் ஒரு பவரும் இருக்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த வசனம் சொல்லுகிறது, எப்படி வானத்திலிருந்து ஒரு மழை பொழிந்து அது இந்த நிலத்திலே விழுந்து அந்த நிலத்தை பூமியை நனைத்து முளை கிளம்ப பண்ணி விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டது என்றால் அது தான் விரும்பிய காரியத்தை செய்து அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அந்த வார்த்தையில ஒரு அதிகாரமும் வல்லமை காணப்படுகிறது. அதே போலதான் நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். முக்கியமா அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. நாம் அதில் எதில் பிரியப்படுகிறோமோ நாம் அதன் கனியை புசிக்கிறவர்களாக இருப்போம். இந்த பிரியம் என்பது அது வெறும் உதட்டில் வருகிறது அல்ல, அது நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. அந்த பிரியம் நம்ம விரும்புகிற காரியம், நம்ம எதை விரும்புகிறோமோ அதன் பலனை நாம பொசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல 2 காரியத்தை நாம பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் என்று சொல்லும்போது அது அந்த வார்த்தை ஒரு காரியத்தை கட்டுவதாக, இல்லை ஒரு ஜெயிக்கிற ஒரு வார்த்தையாக, ஒரு காயத்தை ஆற்றுகிற வார்த்தையாக, தேற்றுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை என்பது அந்த வார்த்தையின் மூலமாக தீமையை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. ஸோ நம்முடைய இருதயம் எதில் பிரியப்படுகிறதோ நாம் அதை புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே யாக்கோபு சொல்லுவார், ஒரு கப்பல் எவ்வளோ மகா பெரியதா இருந்தாலும் பல காற்றினால் அது அடிபட்டு திசை மாறுகிறதா இருந்தாலும் அந்த கப்பலை நடத்துகிறவன் அவன் நினைக்கிற திசையில ஒரு சிறிய சுக்கானால் அந்த கப்பலை திருப்பி நடத்துகிறானோ, அதே போலதான் நமக்கு நம்முடைய நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துகிறதுனா கரைப்படுத்த முடியும். நன்மைக்கு ஏதுவாக நாம அந்த நாவு நமக்கு நன்மையை கொண்டு வரும் என்றால் நன்மையும் கொண்டு வர முடியும். இல்லை அது நம்மை கரைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நம்மை கரைப்படுத்தவும் முடியும். அந்த நாவு நம்மை அடக்கி ஆளுகை செய்ய முடியும் என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா அந்த நாவை யாராலையும் அடக்க முடியாது என்று யாக்கோபு அங்கே எழுதுகிறார். 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது, அதை அடக்க ஒருவராலும் கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதுல தான் நன்மையை வைத்திருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அப்போ அவனவன் திருப்தி ஆவது அவனவனுடைய உதடுகள் விளம்புகிறதை பொறுத்து, அதாவது உதடுகள் பேசுகிறதை பொறுத்து தான் காணப்படுகிறது என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய உதடுகளிலே செம்மையான வார்த்தை வர வேண்டும் என்றால் நம்ம அதுல முதல்ல பிரியப்பட வேண்டும். அதில் எதுல நம்ம பிரியப்படுகிறோமோ அதன் கனியை தான் நாம புசிப்போம் என்று வாசித்தோம் இல்லையா? ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 19வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. நான் என்ன பேசுகிறேனோ என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கோ ரெண்டுமே உம்முடைய சமூகத்துல பிரீதியா இருப்பதாக, உமக்கு உகந்ததா உமக்கு ஏற்றதா இருப்பதாக என்று தாவீது அங்கே ஜெபிக்கிறார். நம்ம வாயால என்ன வேணும்னாலும் நம்ம பேசலாம், ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? யோபுடைய வாழ்க்கையிலும் கூட யோபுடைய நண்பர்கள் யோபுடைய அந்த கஷ்டத்தின் பாதையில அநேக காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை யோபுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இல்லை. யோபு சொல்லுகிறார், நீங்கள் யாவரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று. பாருங்கள், இதை குறித்து தான் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 55வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது,
அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல் மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். வாயின் வார்த்தைகளுக்கும் இருதயத்தின் எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வாயின் வார்த்தைகள் மிருதுவானதா இருக்கிறது, விசுவாச வார்த்தையா இருக்கிறது, அன்பான வார்த்தையா இருக்கிறது. ஆனால் அதற்கும் இருதயத்தின் நினைவுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த உதடுகளின் பலனை, நம்ம சொல்லுகிற வார்த்தை, நம்ம அறிக்கையிடுகிற வார்த்தையின் பலனை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எவ்வளோ காரியங்களை நம்முடைய உதடுகளால் சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்வார், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை செய்வார், அதை செய்வார் என்று. ஆனால் இன்னும் அநேக காரியங்களை, அந்த உதடுகளின் பலனை நம்ம பார்க்காமல் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது அந்த வார்த்தையை குறித்து. அந்த வார்த்தையை நம்ம வெறுமையாய் சொல்லிவிட்டு நம்ம இருதயத்தில் வேற யோசனை யோசிக்கிறோம். நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன வழிகளில் போய் அதை அச்சீவ் பண்ணலாம், எந்த வழிகளில் போய் அதை பெற்றுக்கொள்ளலாம், இல்லை யாரை பார்க்கலாம் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் யோசனைகளும் வழிகளும் கர்த்தரை விட்டு திரும்பி இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் நினைவுகளையும் விட்டு திரும்புங்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனத்திலே, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அதாவது நம்ம உதடுகள்னால ஒன்று பேசுகிறோம், இருதயத்தில் வேற காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம், வேற கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக நாம திட்டம் போட்டு கொண்டிருக்கிறோம். அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான நினைவுகள், துன்மார்க்க அக்கிரமத்துக்கு ஏதுவான வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம துன்மார்க்கர் அக்கிரமக்காரர் என்று சொன்ன உடனே நாம என்ன நினைப்போம் என்றால், பெரிய ஏதோ தவறு செய்துவிட்டு கர்த்தரை விட்டு போவது என்று. ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாக நாம நினைப்பதும் நம்ம வழிகளை தெரிந்து கொள்வதும் தான் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான செயல்களாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். ஆண்டவர் அவருடைய ஜனங்களை குறித்து தான் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறதோ அதே பொறுத்து தான் நம்முடைய வாயினாலே நம்ம சொல்லுகிற வார்த்தையினுடைய பலனை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வார்த்தை உண்மையிலே ஒரு அதிகாரம் உள்ளதா, ஒரு வல்லமை உள்ளதாக மாறுகிறது. ஆண்டவர் அவ்வளோ ஒரு அதிகாரம் வல்லமையை நம்முடைய வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார். நாம வீணாக வெறுமையானதாக எதையோ பேசிக்கொண்டு அந்த மரணத்துக்கு ஏதுவானவைகள் மேல பிரியப்படுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் அது ஒரு ஜெயிக்கிற வார்த்தையாக, நம்முடைய வார்த்தைகள் காரியங்களை வாய்க்க செய்கிற வார்த்தையாக, நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றுகிறதாக. இன்னும் அநேக மனிதர்கள்கிட்ட நம்ம பேசும்போது கூட நம்ம பேசுவது ஒன்று, அவர்களை குறித்த எண்ணம் வித்தியாசமானதாக நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகள்னால பிரயோஜனம் உண்டாகாது, அது செம்மையான வார்த்தையா இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ரெண்டுமே கர்த்தருக்கு முன்பாக உண்மையானதாக இருக்கும் போது நிச்சயமாக அந்த வாயின் வார்த்தைகளுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். இன்னும் அநேக நேரம் நமக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க பேசினா நாம் அதுக்கு பதில் பேசினால்தான் நாம் அந்த இடத்துல ஜெயிக்கிறதாக நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. நமக்குள்ள நன்மை இருக்கும் என்றால், உண்மையிலேயே கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், அந்த இடத்துல நாம பதிலுக்கு பேசாமல் நன்மையானவைகளை பேசுவோம், சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை பேசுவோம், சந்தோஷத்திற்கு ஏதுவானவைகளை பேசுவோம். அப்பொழுது நமக்கு எதிராக தீமையை பேச நினைக்கிறவர்களை கூட நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நமக்குள்ளே சுய நீதியும் தற்பெருமையும் இருக்கும் என்றால், அந்த நன்மை இல்லாம இந்த காரியங்கள் இருக்கும் போது நம்மால அந்த இடத்துல நன்மையானவைகளை பேச முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தீமையை நன்மையினால் வெல்லு. நன்மையான காரியங்களுக்கு, நன்மையானவைகளின் மேல் நம்முடைய பிரியம், நம்முடைய இருதயம் பிரியப்படும் போது நிச்சயமாக எல்லா இடத்துலையும் நாம் இருக்கிற இடத்துல நம்ம ஏதோ ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக பிறருடைய காயங்களை ஆற்றுகிறவர்களாக, பிறருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக, சில காரியத்தில் அதன் மூலமாக சில காரியங்கள் கட்டப்படுறதாக, சில காரியங்கள் வாய்க்கப்படுறதாக, சில காரியத்தில் ஜெயம் எடுக்கிறவர்களாக ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, நான் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். நம்முடைய உதடுகளின் பலனினால் நாம திருப்தி ஆகும்படி கர்த்தர்
அந்த வார்த்தைக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை, இந்த நாளிலும் நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையானதாக இருக்கிறதா? அநேக வேளையில நம்ம எவ்வளோ காரியங்களை பேசுறோம், நம்ம கிட்ட பேசுறவங்க கிட்ட கர்த்தரை பற்றி சொல்லுகிறோம், அநேக அட்வைஸ் ஆலோசனை சொல்லுகிறோம். எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயமுள்ளதாக இருந்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம், அதனுடைய பலனை நம்ம பார்த்தவர்களாக இருக்கிறோமா? அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம நிதானிக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையானதாக இருக்கிறதா? எப்போ நம்முடைய இருதயமும் வாயின் வார்த்தைகளும் அவருக்கு முன்பாக அவருக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த நல்ல நேரத்தை தந்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுதும் அப்பா கரம் பிடித்து எங்களை நடத்தி வந்த மேலான கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தாங்கி அப்பா நீங்க வழி நடத்தி வரீங்க. உங்க தயவுக்காக அன்புக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் அப்பா நீங்க எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுடைய வாயிலும் ராஜா நீங்க அப்படி ஒரு அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாங்க. செம்மையான வார்த்தைகளை எல்லா சூழ்நிலையில நாங்க பேசுகிறவர்களாக, அதன் மூலமாக தகப்பனே அதன் பலனை நாங்கள் பார்க்கிறவர்களாக ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா. செம்மையான வார்த்தைகள் மேல பிரியப்படுகிறவர்களாக இருதயத்தில் அந்த விருப்பம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அநேக நேரம் வாயினால மாத்திரம் உண்மை சேருகிறவர்களாக, பிரியமானவைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். இருதயம் உமக்கு தூரமா இருக்கிற தகப்பனே, அந்த நிலைமை மாறட்டும் ராஜா. உம்முடைய வழியிலே அப்பா உமக்கு பிரியமானவைகளை சிந்திக்கவும் பேசவும் எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் வாயின் வார்த்தைகளும் உமக்கு ஏற்றவைகளா இருக்க ஆவியானவரே கிருபை செய்யுங்க, அனுக்கிரகம் செய்யுங்க. ஒவ்வொருவரை இப்படியே நடத்தி ஒவ்வொருவருடைய உதடுகளின் பலனை அப்பா நீங்க சிருஷ்டித்து அதை கண்ணால பார்க்கும்படி அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.